ஹாய், ஒரு காலிஃப்ளவர் எக் மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெருங்காயம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி. நான் இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இது 2 பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குது. இந்துப்பு போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா குக்கார அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு எடுத்து வச்ச 2 முழு முட்டை. ஒரு 10 செகண்ட்ஸ் விட்டோம்னா முட்டை நல்லா செண்டாக வரும், நல்லா உருண்டு வரும். அது கூட வேக வச்ச காலிஃப்ளவர் போட்டுட்டு மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது இப்படியேவும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்க நல்ல ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதுலேயே நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருக்கேன். அது கூட உப்பும் போட்டுட்டு அரிசி உடையாமல், சாதம் உடையாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரம் இல்லாத காலிஃப்ளவர் எக் மசாலா ரைஸ் ரெடி. தேங்க்யூ.